ஹலோ ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் டாக்கீஸில் ரிலீஸ் ஆக போகிற ரெசிபி வெண்பொங்கல். என்னடா ஏற்கனவே நிறையா வெண்பொங்கல் ரெசிபிலாம் இருக்குது, அப்புறம் ஏன் போடுறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெண்பொங்கல் பண்ணுறவர் தாங்க. மிஸ்டர் கண்ணன் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே வெத்த குழம்பு சாதம் ரெசிபி போட்டிருந்தார். அவர் பண்ணது ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப வித்தியாசமான சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த பொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் போல் மிளகு, ஜீரகம், முந்திரி, கருவேப்பிலெல்லாம் போட்டு பண்ணுறாரு. பட் ஒரு முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று சொல்லணும்னா, அவர் சில பேருக்கு நெய் போட்டு தான் பொங்கல் பண்ணணுமா, நெய் இல்லாமல் எண்ணெய் ஊற்றி பண்ணலாம் கூடாதா அப்படின்னு டவுட்டெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான சீக்ரெட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக ஒரு கிண்ணி நிறைய நெய் எடுத்து ஊற்ற போகிறாரு. அதை பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போதே அப்படியே எடுத்து வாயில் லபக்குன்னு போட்டிங்கன்னா சும்மா டபக்குன்னு உள்ளே போயிடும். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வரட்டா.